ஹாய் நண்பா. இன்றைக்கி புதுச்சேரியில் ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போது தான் இதை மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஓகேவா? என்ன போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடி டீச்சர், ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர், அந்த டீச்சருக்கு தான் எடுக்கிறாங்க. ஸோ புதுச்சேரி, காரைக்கால் அது அங்கே ஒரு வேக்கண்ட்டும், மாயையில் ஒரு வேக்கண்ட்டும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா 38 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் 35 வேக்கண்ட் புதுச்சேரி, காரைக்காலுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன் அந்தந்த கேட்டகரி வைஸ் போஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அது கிளியராக பார்த்துங்க. ஓகேவா? இது ஒரு குரூப் பி நான் கேசட்டட் நான் மினிஸ்ட்ரியல் போஸ்ட். இது ஸோ நல்ல போஸ்ட்னே சொல்லலாம். இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில். ப்ளஸ் நீங்கள் பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பிபிஇடி நீங்கள் பண்ணியிருக்கணும் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் தமிழ், மலையாளம் இந்த லாங்குவேஜில் நீங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் படிச்சிருக்கணும். அது சொல்லியிருக்காங்க. எந்த ஸ்டாண்டர்ட்னு பார்த்தா செகண்டரி லெவல், அந்த ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிச்சிருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷன் கிடைக்கும். ரிசர்வேஷன் மீன்ஸ் எப்படின்னா, இப்போ 30 வயசுனா, இப்போ நீங்கள் ஒரு எஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் 35 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுதான் ரிசர்வேஷனு. ஸோ குவாலிஃபிகேஷன் 27/2/2026. இதுக்கு அப்புறம் முடித்தவங்களாம் இருக்கவே கூடாது. இதுக்கு முன்னாடி முடித்தவங்களாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேட்டிவிட்டி நீங்கள் பாண்டிச்சேரியாக இருக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும். அது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்தெந்த ரிசர்வேஷனில் வரீங்களோ அந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வச்சுருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, மோட்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, டோட்டலாக 100 மார்க்ஸு. 90% உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் நீங்கள் முடிச்சிருக்கீங்கள, ஸோ அதுக்கு கிடைக்கும். ப்ளஸ் 10% நீங்கள் அந்த பிபிஇடி பண்ணிங்கள்ல, அதை நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதுக்கு 10% வெயிட்டேஜ் மார்க் உங்களுக்கு கொடுப்பாங்க. மெத்தட் ஆஃப் கேல்குலேஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி தான் எடுப்பாங்க. இதுக்கு எக்ஸாமே கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கீங்களா, அந்த கோர்ஸு ப்ளஸ் உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சு அதுக்கு ஏற்ற மாரி மார்க் போட்டு இதை செலக்ட் பண்ணுறாங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு செலெக்ஷன் ப்ரொசீஜரும் இருக்கும். ஓகேவா? ஹவு டு அப்ளை, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலாம், எதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா, 29/1/2026 ஆரம்பித்து 27/2/2026 ஒரு மாதத்துக்கிட்ட உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள்னு பார்த்தா, அந்த கோர்ஸ் யார் முடிச்சிருக்கீங்களோ அவங்க மட்டும் தான் எலிஜிபிள். எல்லாராலையும் இது அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் இது கூட வைக்கணும், அதெல்லாம் கிளியராக கொடுத்துருக்காங்க. கிளியராக இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ரொசீஜர் எப்படி சப்மிட் பண்ணுறது, ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது, அதை கொடுத்துருக்காங்க. இது ஒரு லிங்க்கு கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணி க்ரோமில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வெப்சைட்டில் போயிடும். அங்கே போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். யூசர் நேம், பாஸ்வேர்டெலாம் நீங்கள் ஒரு செப்பரேட்டாக கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம். ஈஸியான மெத்தட் தான். உங்களுக்கு தெரியலனா கடையில் கூடயும் போய் அப்ளை பண்ணிங்க. ஈஸியாக அப்ளை பண்ணி தருவாங்க. ஃபோட்டோகிராஃபு, சிக்னேச்சர் இதெல்லாம் நீங்கள் இதில் அப்ளை பண்ணுற மாதிரி, அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குன்னு ஒரு ரெசல்யூஷனு, டைமென்ஷனு, என்ன எந்த மெத்தடில் நீங்கள் எந்த கேபி இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும், எல்லாத்தையும் கிளியராக கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஒன்றும் மிஸ் பண்ணவே முடியாது. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட அப்லோட் ஆகும். இல்லைனா எரர் தான் காமிக்கும். ஸோ நீங்கள் கடையில் போய் அப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் புதுச்சேரியில் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. அது புதுச்சேரியில் ஒரு நல்ல ஒரு இதுனே சொல்லலாம். எஸ்எஸ்சிக்கு அப்புறம் புதுச்சேரி தான் பண்ணுறாங்க. ப்ளஸ் தமிழ்நாடு எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நம்ம
ஃபீஸ் கட்டி அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஆனால் கிடையாது. ஆனால் அப்ளை பண்ணுற இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து ஃபீஸ் வாங்குவாங்க. ஏன்னா செய்கிற கூலிக்கு அவங்க வந்து ஃபீஸ் வாங்கி ஆவாங்க. ஓகேவா? இதுதான் வந்து முக்கியமான டீட்டெயில்ஸு. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்போ தான் வந்து நான் ரெகுலராக வந்து வீடியோ வந்து மேக் பண்ண முடியும். இல்லைனா ஒரு டிமோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரே விஷயம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.